அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 12 ராசிகளில் எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த திசையில் எந்த மாதத்தில் வீடு கட்ட வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இப்போதெல்லாம் அனைவருக்குமே ஒரு கனவு என்னவென்றால், நாம் வீடு கட்ட வேண்டும். ஒரு இடத்தை வாங்கி அல்லது பூர்வீகமான சொத்தில் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். அந்த வீட்டில் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பல பேர் பலவிதமான கற்பனைகளில் உலாவி வருகின்றனர். இப்படி பல பேர் இருக்கும்பொழுது ஒரு சிலர் வீட்டை கட்டியே விடுகின்றனர். எந்த திசையில் கட்டுவது, எந்த வாசப்படி வைப்பது, எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த திசை ஒத்து வரும் என்பதெல்லாம் தெரியாமலே வீட்டை கட்டி அதற்கு கிரகப்பிரவேசமும் செய்து விடுகின்றனர். அதன் பின் பார்த்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு நோய் நொடிகளும், சில பேருக்கு பெரிய கடன்களும், சில பேருக்கு மாரக நிலையே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டு அந்த வீட்டில் உள்ளவர்கள் பல விதத்திலும் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஒரு பூர்வீகமான இடமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வாங்கிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நாம் எந்த திசையில் எந்த மாதத்தில் வீடு கட்ட வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்பின் அந்த இடத்தில் பூஜை செய்ய வேண்டும். இது என்ன பூஜை என்றால், பிராமணர்களை வைத்து அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். அதன் பின்னால் மண் சாபம், மனை சாபம், முன்னோர் சாபம் நீக்க வேண்டும். இதை செய்த பின்பு வாஸ்து தோஷம் நிவர்த்தி செய்த பின்னர் அந்த இடத்தில் பாலக்கால் போட்டு வீடு கட்டுதல் வேண்டும். இதை எவ்வாறு எந்த நட்சத்திரங்களில் செய்யலாம் என்பது பற்றி விளக்கமாக கூறுகிறேன், கேட்டு பயன்பெறுங்கள். புதிய வீடு கட்ட வேண்டும், மனைவி மக்களோடு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏழை எளியவர் பணக்காரர் எல்லார் மத்தியிலும் இந்த எண்ணம் உள்ளது. அதற்கான பொருளை தேடும் நாம் வீடு கட்டும்போது சில முறைகளையும் கடைபிடித்து அந்த வீட்டை கட்டி முடிப்போமாயின் அந்த வீட்டில் மகாலட்சுமி எப்போதும் குடியிருப்பாள். தலைமுறைக்கும் நீங்கள் கட்டிய வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைந்து விளங்கும். ஜாதகத்தில் 4ஆம் இடம் நன்றாக அமைந்துவிட்டால் மட்டும் போதாது, வீடு கட்டும்போது சில நெறிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். வாஸ்துக்கு முக்கிய பங்கு கொடுத்து வீண் செலவு செய்துவிடக்கூடாது. மேலும் ஒவ்வொருவரும் அவரவர்கள் பிறந்த ராசிக்கு தகுந்தாற்போல் வாசற்கால் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். இதற்கு ரிஷபம், மிதுனம், கடகம் ராசியில் ஜனனமானவர்கள் வடக்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம். அதேபோல் சிம்மம், கன்னி, துலாம் ராசியில் ஜனனமானவர்கள் கிழக்கு வாசல் வீடு அல்லது தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம். அதேபோல் விருச்சகம், தனுசு, மகரம் ராசியில் ஜனனமானவர்கள் தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம். அதேபோல் மீனம், மேஷம் ராசியில் ஜனனமானவர்கள் தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம். மேற்படி நாம் கூறியது போல அவரவர்கள் ராசிக்கு தகுந்தது போல் வாசல் வைத்து வீடு கட்டினால் சுபங்களும் அந்த வீட்டில் விசேஷ பலன்களும் கிடைக்கும். மேலும் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நாம் கூறும் நட்சத்திரங்கள் வரும் நாட்களை தேர்வு செய்ய வேண்டும். இதற்காக ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், உத்திரம், சுவாதி, அனுசம், உத்ராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 12 நட்சத்திரங்கள் மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். நண்பர்களே, இது போன்ற நட்சத்திரம் மற்றும் ராசிகள் வரும் நாள் உங்களுக்கு நல்ல நாளா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நல்ல ஜோதிடர்களிடம் சென்று அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு முடக்க நட்சத்திரமா, அல்லது அன்றைய தினம் சந்திராஷ்டம நாளா, அல்லது அஷ்டமி நவமியா என்பது பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டு வீடு கட்ட ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பாகும். மேலும் கிழக்கு வாசல் வீட்டை ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும். மேற்கு வாசல் வீட்டை மாசி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும். தெற்கு வாசல் வீட்டை கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும். வடக்கு வாசல் வீட்டை வைகாசி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும். மனைவி மக்களோடு வாழப்போகும் புதிய வீட்டில் தாங்கள் இருக்கும் அறைக்கு தெற்கு மேற்கு அறைகளில் தாய் தந்தை சகோதரிகளை தங்க வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் அவர்களால் தீய பலன்களே ஏற்படக்கூடும். கட்டி முடித்த வீட்டில் ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், உத்திரம், அஸ்தம், அனுசம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 12 நட்சத்திர நாட்களில் கிரகப்பிரவேசம் செய்தால் உங்கள் வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி குடியிருப்பாள். ஆனால் மேற்படி நாம் கூறிய நட்சத்திர நாளன்று வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்பவர்கள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா, யோகமான நட்சத்திரமா என தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் தவறான பலன்களை ஏற்படுத்தும். ஆகையால் உங்களுக்கு உகந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்து கிரகப்பிரவேசம் செய்வது மிகவும் உத்தமமாகும். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.